மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி. இங்கே சில பள்ளிக்கூட மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மாணவர்களை எங்கிருந்து வரீங்க? திருநெல்வேலியா? எப்படி சுற்றுலா எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? சரி, இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மறக்க முடியாத சம்பவம் என்ன? எப்படி பாலம் இல்லையா? சரி, நெல்லை மாவட்டத்துக்கும் குமரி மாவட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன? எப்படி தெரியுது? கூலிங்கா இருக்கா? அப்ப நெல்லை மாவட்டத்தை கூலிங் ஆக்க என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்வீங்க? அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத உடங்காடுகளை எல்லாம் அழிச்சு ஆளுக்கு ஒரு பனை விதை, என்ன சின்ன சின்ன மரங்கள், எல்லா மரங்களையும் நடணும் எல்லா வீடுகளையும். என்ன நட்டு நெல்லை மாவட்டத்தையும் கூலிங் ஆக்கணும். அதுக்கு மேல என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி கவர்லாம் வந்து சாலையில போடக்கூடாது. எல்லாம் சுத்தமா வச்சிருக்கணும். ஆமா, எல்லாம் சுத்தமா வச்சிருக்கணும். சரி, இங்க ஒரு இயற்கையின் அதிசயம் ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா? மரத்தேன் பாத்தீங்களா? அந்த தேன்கூடு இருக்கு பாத்தீங்களா? அந்த பாலத்துக்கு அடியில பாத்தீங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா? அப்ப வந்து தேன்கூட நெல்லை மாவட்டத்தில் நீங்க பாத்துருக்க மாட்டியா? அப்படிதானே? பாத்துருக்க மாட்டியா? பாத்துருக்க. சரி, அப்போ நெல்லை மாவட்டத்திலே வந்து நீங்க அதிகமா படிச்சு முடிச்ச பிறகு ஏதோ வேலை இல்லைன்னு அலையக்கூடாது. தேனீ வளர்ப்பு, விவசாய பணிகள், எந்த பணியா இருந்தாலுமே தைரியமா செய்யணும். ஆமா, முத ஆளா வந்து வேலை இல்லைன்னு நினைக்கவே கூடாது. விவசாய பணி, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, எல்லாமே வேலைகளை செய்து நாடை வந்து வல்லரசாக்கியது உங்க கையில தான் இருக்கு. சரி, வேற ஏதாவது திருக்குறளோ பாடலோ ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சரி, சொல்லுங்கள். சொல்லுங்கள். சரி, இதனுடைய விளக்கம் தெரியுமா? தெரியாது. சரி, சொல்லுங்கள். சரி, அவ்வளவுதானா? எல்லாம் எத்தனை வகுப்பு வந்திருக்கு? 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரையா? சரி, 5ஆம் வகுப்பு வரை இல்லையா? அப்போ நம்ம சுற்றுலா வந்ததுல கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னீங்க? ஆமா, எல்லாமே விவசாயம். தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. என்ன, படிக்க வேண்டிய வயசுல படிச்சுட்டு ஆமா, முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கு நன்மை செய்ய மாதிரி நல்ல நல்ல செயல்லாம் செய்யணும். என்ன, சரி, உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே.